அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. அந்த கேஷ்பேக்கை ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆப் வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க. இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கிலே ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் தாங்க. நன்றி. அப்பா அம்மா சொத்துல பங்கு வேணும்னு கேட்குற அண்ணன் தம்பி அப்பா அம்மா கஷ்டத்தில் பங்கு பெறத்துக்கு வரமாட்டேன்றான். இது வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை கிடையாது, அப்பா புள்ள பிரச்சனை. அரசோ அல்லது நம்ம வாழ்கிற இடமோ ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்குது. அந்த சட்ட ஒழுக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுகிறோம், கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம். நம்ம சொந்தமாக சுயமாக வாழ்ந்துங்கிற மாதிரி தோணுது, நமக்கு கிடையாது. சுதந்திரமெல்லாம் நம்ம இல்லை, சில இடங்கள்லாம் நம்ம கட்டுப்படுத்திருக்கிறோம். அது எல்லை மீறி பேசும்போது தெரியும். இப்போ நான் மதத்தை பற்றி ரொம்ப எல்லை மீறியெல்லாம் பேசினேன், அது கட்டுப்படுத்தப்பட்டதுன்னு எனக்கு பூரா உணர்த்துறாங்க. பிடிச்சி ஏற்றுன்னு போய் உட்கார வச்சு, தம்பி அப்படிலாம் என்ன பண்ண கூடாது, நீ உணர்வுகளெல்லாம் புண்படுத்தக்கூடாதுன்னு. ஓ இதெல்லாம் உணர்வு சமாச்சாரம் பொழுது நம்மளாம் பண்ண முடியாது. மதம் பேர் சொல்லாமல் எவனை என்ன திட்டலாம், மத திருத்தவே முடியாதுன்னு வச்சுக்க. எவனுமே கேஸ் போட மாட்டான், எவனா போடுவான்னு நினைக்கிறீங்க? இப்போ மதத்தில் இருக்கிறவங்களாம் எந்த மதக்காரனா சண்டை போடுவான்னு நினைக்கிறீங்க? ஏன் போட மாட்டான்? அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அப்படித்தானே அதுக்கு அர்த்தம். எதனா ஒரு மதம் பேர்லாம் சொல்லி சொன்ன, எக்ஸ் மதம், மதம், ஒய் மதம், முட்டாள் மதம், டி மதம், கேடுகட்ட மதம், மதம், சி மதம்னாக்கா என்ன பண்ணுவாங்க? நல்ல வேலை XYC DC என்ன இல்லை, மதம் இல்லை, இருந்தால் என்ன பண்ணுவாங்க சொல்ல முடியாது. புதுசாக ஒரு மதத்தை உருவாக்கி நாங்களாம் எக்ஸ் மதம் எங்களை திட்டினாருன்னு கூட என்ன பண்ணலாம். கேள்வின்னா திரும்ப திரும்ப வித்தான். கேள்வி ஒன்றா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் பதில, ஆமாம் ஆளாளுக்கு மாறுறது இல்லை, என்கிட்டயே மாறும். கேள்வி ஒன்றா இருந்தாலும் ஆளாளுக்கு பதில் மாறுன்றதுலாம் கிடையாது. அவர்கிட்ட கேள்வி ஒன்று கேட்டாலும் பதிலே வித்தான் பண்ணுவார், மாற்றி மாற்றி பூந்து விளையாண்டு இருப்பார் இஷ்டத்துக்கு. புரியுதா? நான் ஒரு அப்பா, எனக்கு ஒரு 4 குழந்தைங்க, 4 பையனே வச்சுக்கோ. என்னை வந்து என்னுடைய முதல் பல்ல என்னை நல்லா பராமரிக்கிறான், கரெக்ட் தானே? நான் செத்துட்டேன், ஆனால் சொத்து 4 பேருக்கு, அதான சட்டம் சொல்லுது, அப்படி தானே? அதனால தான் தம்பி வந்து கேட்குறான். ஒன்று சட்டத்தை திருத்தணும், என்ன பண்ணணும், சட்டத்தை திருத்தணும், இல்லை இந்த அப்பனுங்களை திருத்தணும். ரெண்டையும் விட்டு என்னென்ன வந்து கேட்குறாங்க என்னன்ட்டு. இதில் என்ன சம்மந்தங்க தான், நான் மட்டும் சம்மந்தம் இல்லாமல் பேசலை, கேள்வி எப்படி தான் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இருந்தால் பெரிய ஞானி கோணியாச்சே, எதை கேட்டாலும் பேசிட்டு சொல்லிடுவானே, இது என்ன பண்ணி வைப்போம், கேட்போம். நம்ம தம்பிங்களுக்கு வரைக்கும் யாருக்கே ஏன்னா பிரச்சனைகளுக்கெல்லாம் வரமாட்டேன்றானுங்களே. நம்ம திட்டமில்லனோட வீடியோ போட்டு காமிச்சிடலாம், சவுண்டு வச்சு காமிச்சோன்னா பக்கத்து வீட்டிலேருந்து அவன் கேட்பான்ல. ஏன்டா சொத்துக்கெல்லாம் மட்டும் வந்து கேட்பேன், ஆனால் வரமாட்டேன், தலைவலி தான் வரமாட்டேன், உடம்பு சரியில்லாம் வரமாட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போக மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், சொத்து மட்டும் வந்து கேட்குறேடான்னு அவன் திட்ட முடியாது பாரு. இப்போ இது வச்சிருவான், ஏன்டா இவன் நம்மளை கட் பண்ணி வர போட்டுருவான். ஏன்டா கக்கா கழுவு வர மாட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன், அது பயிருக்கு வர மாட்டேன், மட்டைக்கு வர மாட்டேன், ஆனால் சொத்துக்கு மட்டும் ஒரு வேடா நம்ம சொல்ல வச்சல. அதை பீப் போட்டால் கூட அவன் எந்த வேணா வைப்பா, பீப் போட்டால் கூட ஏதோ ஒரு உன்னதமான வார்த்தைக்கு அது உள்ள என்ன பண்ணுவான், சந்தோஷமாக போட்டு வாலிமா அப்பப்போ திருப்பி திருப்பி கேட்டாலும் கேட்டு வைப்பான். அமுச்சு வச்சாலும் அமுச்சு வச்சுருவானுங்க வாட்ஸ்அப்பில், யாருக்கு தெரியும், இல்லை ஸ்டேட்டஸில் வச்சா பார்த்துப்பாங்க அவங்களே. கேள்வி அதுக்கு தான் கேட்கப்பட்டுச்சு, அது அவங்க காரியம் நிறைவேறணும்ல, அதுக்காக அதையும் பிரச்சனையே. இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறது, அப்பா புள்ள சொத்து அதெல்லாம் இருக்குது.
அப்பா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன என்னுடைய சுய சம்பாத்தியம்ன்ற பட்சத்தில் எந்தெந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஒன்றுவே பண்ணலாம் அவரே. அதுலேயும் சட்டம் இருக்குது. அப்படியும் ஒரு சட்டம் இருக்குதான் செய்யுது. நீ அப்பாவுக்கு போய் வேலை செய்யும்போதே, அப்பா எனக்கு அந்த ஏக்கரை எழுதி வச்சிரு, இது இடத்த எழுதி வச்சிரு கேட்கணுமா இல்லையா? இவர் நல்ல ஒரு மாதிரி என்ன பண்ணார், போய் பார்த்துட்டு அவர் கெட்டவர்ன்றதை நம்மகிட்ட நிரூபிக்கிறாரு. இப்போ அவனுக்கு வீடியோ இது. அப்போ நீ எது தான் பராமரிச்ச? சொத்துக்கு தான். சொத்துக்கு தானே. சொத்துக்கு பராமரிச்சா அதை சுத்தமாக இரு. என்ன இப்போ பிரச்சனை? அப்போ நான் உன்னை ஃபுல்லாக கேர் எடுத்துக்கிறேன், உன் சொத்தெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துட்டு உன்னை பார்க்குறேன், எல்லாம் போயிடுன்னு சொல்லு. அப்போனா என்னன்னா கூடவே இருந்துன்னு தந்தனங்களை செய்ய கையாண்டி சொத்தும் ஓணும், உனக்கு நல்ல பேரும் வர ஓணும். இப்போ இல்லை யார் மோசக்காரன்? அவனே மேலு தெளிவாகிறான். எப்போ சாவான், நம்ம என்ன பண்ணலாம்? சொத்தை ஆட்டையை போடலாம். எப்படி இருந்தாலும் வரப்போகிற பங்குன்னா ஆவான், வரத்தானே போது. எதுக்கு போய் தேவையில்லாத அந்தால போய் பார்த்துன்னு சீக்கிரமாக செத்தான்னா சீக்கிரமாக வரும்ல. சாவனை கூட சாவிடாமல் பார்த்துக்கிறான், சொத்து பிரிப்பாங்களேன்னு திட்டிங்கிறான் அவன். இவன் என்ன பண்ணுகிறான்? இந்த புள்ள நமக்கு கொடுத்துரு வரான்றான். அவன் என்ன பண்ணுகிறான்? எவன் இழிச்சு வாங்கின்னு பார்த்து அவனை வேலை வாங்கினுக்கிறான். இவனுக்கு 3 பேர் செய்கிற கூத்து நம்மக்கிட்ட வர போட்டு கொடுத்துட்டானுங்க. இப்போ நம்ம 3 பேருக்கு சேர்த்து வீடியோ போட வேண்டியது தான். அப்போ என்ன மாதிரியான முட்டாளே அப்படின்னு கேட்டால், பராமரிக்கிற குழந்தைக்கு துட்டு கொடுக்காம எல்லாருக்கும் கொடுத்தா எப்படின்னா போயின்னுக்கிட்டோம். நம்ம எவன் நம்மளை பார்க்குறான்னா அவனுக்கு பார்த்துக்கலான்ட்டு ஏமாத்திக்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் புள்ள எப்படி ஏமாத்திக்கிறான்? நம்ம எல்லாத்தையும் செஞ்சால் நமக்கே கொடுத்துட்டு வரான்ட்டு இவன் ஏமாத்திக்கிறான். அவனை ஏமாத்திக்கிறான். எப்படி இருந்தாலும் சட்டை எனக்கு தான், நீ செத்து போட்டு சட்டையில் 2 பாதி இது எனக்குன்னுவான். இந்த பாகப்பிரிவினை படம் பார்த்தீங்களா? ஒரு பக்கம் சேர் போட்டு உட்காந்து ஒரு பக்கம் எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருப்பார். எது ஒன்றுமோ எடுத்துக்கிடான்னு. அந்த சிவாஜி கணேசன் அந்த படத்தில் அந்த டைரக்டர் சொன்னபடி தான் அவர் நடிச்சிருப்பார். ஆனால் நல்லா நடிப்பார் அவர். பார்த்தீங்களா அந்த படத்தில்? ஒரு பக்கம் பொருளெல்லாம் வச்சுட்டு தம்பிக்கார சொத்து தான் எத்தனை போயிடுவான், மொத்தமாக எத்தனை போயிடுவான் அவன். இது மாதிரி லூஸ் ஒன்றும் இல்லை. நான் எனக்கு பாகப்பிரிவினை வரும்போது நீ வெட்டு நான் எடுத்துப்பேன், நான் வெட்டுறேன் நீ எடுத்துப்பேன். என்ன அப்புறம் தான் உசாராக இருக்கணும். இல்லை நீ பராமரிக்கிறேன்னா, அப்பாவை அம்மாவை நீ பராமரிக்கிறேன்னா நீ தான் என்ன பண்ணா கவனமாக இருக்கணும். உன் தேவையில் நீ கவனமாக இருந்தியானா இந்த பிரச்சனையே வராது. எனக்கு சொத்து தராரு தரல அதெல்லாம் எனக்கு வேணாம். என்னை பெற்று என்னை வளர்த்து என்னை காப்பாற்றினா எங்கள் அம்மா எங்கள் அப்பா, நான் அவங்கள பராமரிப்பேன். இல்லை அவர் 10 பேர்த்து எனக்குண்ணா, நான் தான் எங்கள் அப்பாவுக்கு புள்ள, அப்படி நான் பராமரிப்பேன். நான் இந்த கேள்வி வரும் வராது. இந்த கேள்வி, நான் தான் அப்பா, என்ன ஒரு பிள்ளை பராமரிக்கிறான், பராமரிக்கிற பிள்ளை தான் என் சொத்து, உயிரை எழுதி வச்சு இந்தடா வச்சுக்கிறான்ட்டு. இப்போ எனக்கு பிரச்சனை வரான்? வரவே வராது. வெளியே இருக்கிறான் வரான்னாக்கா அவன் வெளியே தானே இருக்கிறான். சட்டம் தானே சொல்லிச்சு. சட்டம் இப்படி சொல்லுதுன்னு உனக்கு தெரிய தானே செய்யும். அப்போ அப்பா கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லி நான் என்ன பண்ண முடியும்? அப்பா சட்டம் இது மாதிரி இருக்குது, செத்தாலும் பங்கு போயிடுமா, செத்தாலும் பங்கு போயிடும், பராமரிக்கிறது நான், பங்கு போகிறது அவனுக்கு, இது நியாயம் இல்லையாப்பான்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோ. அங்கே கேட்டு வாங்குறது என்கிட்ட சொன்னால், இல்லை இந்த வீடியோனா அந்த அப்பாவுக்கு போடு, சாவர காலத்தில் கேட்டு என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டு போட்டோம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ சட்டம் ஒழுங்கு எதுக்கு செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா, பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கும், இல்லை பார்க்காது, ஆனால் பங்கு என்ன எல்லாருக்கும் தானே, அதுக்காக பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அது சட்டம் சொல்லுது. நீங்கள் தானே கவனமாக இருக்கணும். உயிரை தானே இருக்கிறார் அப்பா, அவர்கிட்ட யார் பேசுனா? நல்லவனா ஏன் நடிக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். இங்கே பிரச்சனை எங்கே? நல்லவனா நடிக்கிறது தான். கேட்டு வாங்குறதுக்கு என்ன பிரச்சனை? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது அவாவா இருக்கும், சாப்பிட்டு நிற்பாங்க. ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்க மாட்டான். நாகரீகமா மயிரில் பார்த்துருக்கீங்களா? அழகாக இருக்கும் அந்த புள்ள, ஐ லவ் யூ சொன்ன போலே தோணும். இது வரைக்கும் வந்து வார்த்தை உள்ளே போயின்னே இருக்கும். நல்லா இருக்கிறம்மா, அழகாக இருக்கிற, ஒரு முறை கட்டி பிடிச்சிக்கலாமா, கேட்டு தான் போய் என்ன நல்லவன்ல. நான் மட்டும்தான் இங்கே கெட்டவன் இந்த உலகத்திலேயே. அதுதான் சொல்கிறேன், நான் தான்டா நல்லவன், நீங்களாம் கெட்டவன்றது. கேள்வி நான் புரிஞ்சிச்சா? இப்போ பதில் என்ன? பதில் என்ன பிரச்சனை? அங்கே என்ன பிரச்சனை? தேவை என்ன பண்ணல சொல்லலை, தேவையில்லை தெளிவா இல்லை. அப்பா நீ எனக்கு, நீ என்ன மாதிரி தான் நீ அவங்களுக்கும் என்கிட்ட 6 மாதம் இருந்த, அவங்ககிட்ட போய் ஒரு 6 மாதம் இருன்னு கொடுத்தா அனுப்பிச்சிருக்கலாம், அனுப்பலாம் தானே. நான் ஒரு கதை சொல்லலாமா தெரில. அப்படி தான் எங்கள் அப்பா சேர்த்துட்டாரு, பங்கு கேட்டாங்க. அவர் பென்ஷன்லாம் வாங்கினுக்கிறாரு. பென்ஷன் வாங்கி என்ன பண்ணீங்க? அதில் செலவு பண்ணுங்கன்ட்டேன். அம்மா எங்கள் அம்மா கேட்டா, அப்போ ஏன் செத்தாலும் ஆமாம் உஷாராரு, நீ போய் பணத்தை சேர்த்து வையின்ட்டேன். புரியுது என்ன சொல்கிறேன்? தப்பு தானே, தப்பு தான். நான் ஒரு மோசக்காரப்பா இப்படி தான் சொல்லிக்கிறேன், உங்ககிட்டையும் சொல்லி வச்சிடுறேன். புரியுதா? எங்கள் அப்பா செத்துட்டாருங்க, சாவெல்லாம் எடுத்துட்டு
நீயும் ஒரு புள்ள தானே, நீ பங்கு கொடுன்னு கேட்டாங்க. நான் தரமாட்டேன்ட்டேன். இவனை நம்பி தான் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் இது தெரிஞ்சோடனே ஏந்து போயிடுங்க. இவ்வளோ மோசமானதுனா அப்போ சாவுக்கு துட்டு தர மாட்டேன்றவங்களாம் ஒரு நல்ல பிள்ளையாவா இருப்பா. ஏந்து போயிடுறாரு. புரியுது என்ன சொல்கிறேன்னு? உன் பணம் யாருக்கு? அது அப்பனுக்கு பெருமை தெரியுமா? அந்த ஆத்மா சாந்தி அடையும். என் பிள்ளை கரெக்டுன்னு அதுக்கு தெரியும். ஏன் அதோட பணம் யாருக்கு? அதுக்கு. அது ஒன்றும் பிச்சைக்கு போட்டு பங்கு போட்டு எடுக்கிற அளவுக்கு ஒன்றே அது வாழலை. அது ஒரு 30 வருஷம் வேலை செஞ்சது, அதுக்கு பென்ஷன் வந்தது, அதுக்குன்னு பணம் அது கையிலே வந்தது. அதை வாங்கி தான் எல்லோரும் வாழ்ந்துன்னு இருந்தோம். அப்புறமா அது யாருக்கு தான் அது உரிமை? அதை போய் பங்கு போட்டு செஞ்சால் உனக்கு அசிங்கம். அது புரியுதா? அதுக்குமே அசிங்கம், செத்து போனதுக்குமே அது அசிங்கம், அப்பனுக்கே அசிங்கம். அதனால் கேட்டு வாங்கிடுங்க. அப்பா நான் உன்னை பராமரிக்கிறேன், அம்மா நான் உன்னை பராமரிக்கிறேன், என்ன பண்ணேன் எனக்கு தேவையான குடுன்னு கேட்டு வாங்க, தப்பு கிடையாது. சும்மா நான் நடிக்காதீங்க நல்லவங்க மாதிரி. நடிச்சிட்டு இங்கே வர வந்துன்னா அது அவருக்கு வேலையை செய்யலை, அவருக்கு வர பங்கு போகுதுன்னு அப்படிலாம் புரியுதா என்ன சொல்கிறேன்னு? தெளிவாக இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், தேவையில்லை, தெளிவாக இருங்க.